நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 1019 நாளா பரந்தூர் பகுதி மக்கள் எங்க பகுதியில ஏர்போர்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் ஒண்ண தொடர்ந்து நடத்தி வராங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்களுடைய போராட்டத்தை கைவிடாத இந்த பகுதி மக்கள் தற்காலிகமா அவங்களுடைய போராட்டத்தை நிறுத்தியிருக்காங்க. எதனால இந்த போராட்டத்தை அவங்க நிறுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் நான் இந்த பதிவுல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். 13 கிராமங்களை உள்ளடக்கிய ஏகனாபுரத்துல வசிக்கும் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களா எங்க பகுதியில ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி தொடர் போராட்டத்தை நடத்தி வராங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் போய் சமரசம் பேசினாங்க. உங்களுடைய நிலத்தை நீங்க ஏர்போர்ட்டுக்கு குடுத்துருங்க. நான் உங்களுக்கு கூடுதல் விலை தரோம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் இதுக்கெல்லாம் அசையாம அவங்களோட போராட்டத்தை கைவிடாம இருந்த மக்கள், இப்போ ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. இது நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன அந்த காரணம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூடும் ஒரு சூழ்நிலை நிலவர ஒரு காரணத்தினால எங்களுடைய போராட்டத்தை நாங்க தற்காலிகமா நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் அறிவிச்சிருக்காங்க. வீடு இருந்தால்தான் கூரையை வேய முடியும், நாடு இருந்தால்தான் கிராமத்தை காக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போராட்டத்தை அவங்க கைவிட்டிருக்காங்க. இது நிஜமாவே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். இதை பத்தி எவ்வளவு மீடியா சேனல்ஸ் பேசியிருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி போராட்டம் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் கூட எந்த அளவுக்கு மக்களிடையே போய் சேர்ந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அந்த பகுதி மக்கள் போராட்டத்தை நிரந்தரமா கைவிடல அப்படின்னாலும் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எங்களுடைய போராட்டம் முக்கியம் இல்லை, எங்க நாடு தான் முக்கியம், எங்க நிலம் முக்கியம் இல்லை, எங்க நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தது. நிஜமாவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எல்லாம் சகஜ நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் எங்களுடைய போராட்டம் வழக்கம் போல தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் ஜெயிக்குதா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய செயல் நிச்சயமா பாராட்டுக்குரியது தான். இதே மாதிரி சேனல்ல இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.